தின்னுட்டு நல்லா தானே இருக்கா, அப்புறம் என்ன? இந்த சிரிக்கி மகா இருக்கால, நான் திட்டுனதுனால மொட்டை கணத்துல போய் உழுக போயிட்டாலாம். என்னம்மா சொல்றீங்க? மொட்டை கணத்துல உழுக போனாளா? ஆமா அனுஷ்காமா. ஐயோ, அப்புறம் என்ன, யாரோ காப்பாத்துனாங்களா? தப்பிச்சு தொலைஞ்சிட்டாளே, அப்படியே போகட்டுன்னு விட்டுருக்க வேண்டியதானே. யாருமா அவளெல்லாம் காப்பாத்துனது? ஏதோ டாக்டர் காப்பாத்துனானா? டாக்டரா? நம்ம ஊர்ல எந்த டாக்டருமா இருக்காங்க? அதான் இப்ப மாட்டு டாக்டர்னு சொல்லி புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், அவன் தான் காப்பாத்துனானா? அந்த ஆளுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? செத்தா செத்துட்டு போறான்னு விட்டு தொலைய வேண்டியதானே. அனுஷ்காமா, அவளை விட எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. அனுஷ்காமா, எதுக்குமா பயமா இருக்கு? நான் திட்டுனேன் தானமா அப்பை கிணத்துல விழுக போனா. இப்போ உங்க அப்பை வந்து என்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன் அனுஷ்காமா. துரத்துவாரு. உனக்கு நான் இருக்கேன், எப்படி துரத்துறாரு நானும் பாக்குறேன். இவ்வளவு பாரு, இவ்வளவு நாடகம் ஆடி இருக்கானு. யாராச்சும் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கன்னே தெரிஞ்ச மணியா ஓடி இருப்பாமா மொட்டை கிணத்து பார்த்து. ஆமா அனுஷ்காமா, எப்படியாவது நினைச்சுக்கிட்டு இருக்க நீ. நான் கூட அவ்வளவு சாதாரணமா நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு நாடகக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தானே தெரியும். உங்க அப்பா என்கிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இருந்தாப்புல மகளை பார்க்க போறேன்னு போயிட்டு வருவாரு, அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருவாரு. அனுஷ்காமா, இருக்கட்டும். அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, அவளை என்ன பாடுபடுத்துறேன்னு பாரு. நான் படுத்துற பாட்டுல அவ இந்த வீட்டை விட்டு ஓடணும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் உங்க அப்பா வந்தா என்ன பதில் சொல்றது? சும்மாவே அவர் என் மேல கடுகடுன்னு விழுவார். இப்ப அவ மக சாக போனதுக்கு நான் தான் காரணம்னு என்னை வந்து கொல்ல போறார் அனுஷ்காமா. அம்மா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. பக்கத்துல வாங்க. இது நல்ல ஐடியாவா இருக்கு அனுஷ்காமா, நீ சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். அனுஷ்கானா யாரு, சும்மா வா. என் மகதான் ராசாத்தி. செல்வி, செல்வி வாடி வெளியே. அத்தை வேண்டாம் அத்தை, அவங்களோட குணம் தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே நீங்க வந்து இப்படி அவங்ககிட்ட பேச போறேன்னு வந்து நிக்கிறீங்களே. வேண்டாம் அத்தை. நீ பேசாம இரு மலரு, நீ பேசாம வாய மூடிட்டு இருக்கிறதுனாலதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு திர்றா. இவள 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் வசத்துக்கு வருவா. ஏ செல்வி வாடி. அத்தை சொல்றத கேளுங்க அத்தை, சண்டை எது வேணாம் அத்தை. பா நீங்கனாலும் சொல்லுங்கப்பா. நீ பேசாம இருமா. உங்க அத்தைக்காரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டாத்தான் அவளுக்குள்ள ரோசம் வரும். நம்ம பேசாம இருக்கோம்னு விட போய் தான் வெந்தாட்டம் அடிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு வழி ஆக்காம விடக்கூடாது. இந்த வீட்டுல அவ இருக்கணும், இல்லாட்டி நம்ம இருக்கணும். இன்னைக்கு 2ல ஒண்ணு பார்க்காம விடவே கூடாது. எப்பா ஏன்பா நீங்களும் இப்படி பேசுறீங்க? இப்படி அவங்களுக்கு நம்மளுக்கு இருக்க வரவ முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? 1000 தான் இருந்தாலும் அவங்க என்னோட சித்தி தானே, விடுங்கப்பா. இல்ல மலரு, இத்தனை வருஷம் நான் பொறுத்தது போதும். இன்னைக்கு 2ல ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். ஒண்ணு அவளும் அவ மகளும் இருக்கணும், இல்ல நீயும் நானும் இந்த வீட்டுல இருக்கணும். எவ்வளவு சத்தம் போடுறோம், வெளியேறி வந்திருக்காளன்னு பாரு. அடியே செல்வி வாடி வெளியே. இந்த மனுஷன் கூட்டிட்டு வந்திருக்காரு பாரு. கட்டின பொண்டாட்டின்னு கூட கொஞ்சம் கூட அக்கறை இருந்தா தானே. ஏதோ மகளை ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்றதுக்காக சண்டைக்கு ஆளை கூட்டி வந்திருக்கத பாரு. மலரு என்னதான் இப்படி பண்ணிவிட்ட? நான் தான் கோவத்துல ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டேன்னா அதுக்காக நீ இப்படியே பண்ணுவ? என்னடி நாடகம் ஆடுற நாடகம்? நீ பேசின பேச்சு என்னாலயே தாங்க முடியலையே. என் பிள்ளையால எப்படி தாங்க முடியும்? கொஞ்சம் நஞ்ச பேசுன நீ. மலரு என்ன மன்னிச்சிருத்தா, நான் ஏதோ தெரியாம பேசிவிட்டேன், ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிவிட்டேன். அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாம். ஐயோ சித்தி, எதுக்காக என்கிட்ட எல்லாம் போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க சித்தி. எடுவட்ட சிரிக்கி செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு என்னம்மா நாடகம் ஆடுறான்னு பாரு. இவளாலதான் நான் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. இல்லதாயி, தப்பு என் மேலதான். 1000 தான் இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல. போதும், நிறுத்திடி உன் நாடகத்தை. எங்க இல்லங்க, நான் நெசமாத்தான் சொல்றேன். நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க. நீ எப்பப்ப எப்படி சுயரூபத்தை மாத்துவேன்னு எனக்கு தானடி தெரியும். எங்க இல்லங்க. வாய மூடுறி. ஒண்ணு இந்த வீட்டுல நீ இருக்கணும், இல்ல ராணி என் மகளும் இருக்கணும். என்னடி என்ன முடிவு பண்ற? நீ இருக்கா இல்ல உன்னை அடிச்சு வரட்டவா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் என்னதான் 1000 தப்பு பண்ணிருந்தாலும் உங்க பொண்டாட்டிங்க நானே. என்ன நீங்க எப்படி அடிச்சு வரட்டலாம்? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னு போட்டுக்கணும். இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுறேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஐயோ அப்பா, அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. எங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தெரியாம பண்ணிவிட்டேன்னு சொல்றேன்ல. அப்பா விடுங்கப்பா, தான் சித்தி இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேக்குறாங்கல்ல. பாத்தியா, இதுதான் என் புள்ள. என் பொண்டாட்டிட்ட இருந்த குணம் அப்படியே என் புள்ளைட்ட இருக்கு.
1000 தான் நீ அடிச்சாலும் புடிச்சாலும் நம்ம சித்தின்னு உன் மேல இறக்கப்படுற பத்தியா? இதுதாண்டி என் புள்ள. படிக்காட்டினால என் புள்ள குணத்துல தங்கமடி. உன் பிள்ளைய மணியே படிச்சுட்டு திமிர எடுத்து போய் தெரியல என் புள்ள. இப்ப சொல்றேன், நீயும் உன் மகளும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. இடத்த காலி பண்ணுங்க. மதனி மதனி நீங்களாச்சும் உங்க அண்ணன் கிட்ட சொல்லுங்க மதனி. நான் ஏதோ தெரியாம பண்ணிவிட்டேன், அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏன் செல்வி, கேக்குறதுக்கு ஆள்ல நினைச்சுக்கிட்டு தானே அந்த பிள்ளைய நீ கண்ட மாதிரி பேசுற. நீ எப்படி எல்லாம் பேசியிருந்தா அந்த பிள்ளை மனசு தங்காம போய் மொட்டை கடத்துல விழுக போயிருக்கும். கொஞ்ச நாள் உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? ஐயோ மதனி, நான் ஏதோ ஒரு கோவத்துல பேசிவிட்டேன், அதுக்காக இந்த மலர் பிள்ளை போய் மொட்டை கடத்துல விழுகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மதனி. என்னம்மா நினைச்சு பார்க்கல? உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைகிட்ட நீ இப்படி எல்லாம் பேசுவியா என்ன? ஐயா அண்ணே, நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. என்னம்மா புரிஞ்சுக்காம பேசுறோம்? 1000 தான் இருந்தாலும் அது சின்ன பிள்ளை. அதுகிட்ட போய் நீ என்னென்ன பேசி வச்சிருக்க? அது இத்தனை நாளா உன்கிட்ட பொறுத்துக்கிட்டு இருந்ததே பெருசு. ஆனா இதுக்கு அப்புறமா நீ அந்த பிள்ளைய போட்டு பாடாப்படுத்தினேன்னா என்னம்மா அர்த்தம்? இதுக்குத்தான் பெத்தவளுக்கும் மத்தவளுக்கும் வித்தியாசம் இருக்குன்றது. என்னதான் அவளை பாத்துக்க 1000 பேர் இருந்தாலும் பெத்தவ மாதிரி வருமா என்ன? அப்படி சொல்லுமா தங்கச்சி. இவளை போய் கட்டிட்டு வந்து என் பிள்ளை தினந்தோறும் கொடுமையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க அண்ணே, இவட்ட இருந்து கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு காலகாலத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிற வழிய பாருங்க. போற வீட்டுலனாலும் நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். என்னது கல்யாணமா? இல்லம்மா பூங்கோடி, இத்தனை வருஷமா இவகிட்டதான் இந்த பிள்ளை இவ்வளவு கொடுமையா அனுபவிச்சிருச்சு. நீ போற இடத்துல நல்லா சந்தோஷமா இருக்கணும்ல, அதாம்மா ஒரு நல்ல மாப்பிள்ளைய நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இவகிட்ட இருந்து கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிற வழிய பாருங்கண்ணே. இவன் முகர கட்டிக்கு கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. இவ்வளவு போய் கையெடுத்து கும்பிட வேண்டிய நிலைமை எனக்கு வந்துருச்சு பாரு. ச்சே, கல்யாணமா பண்ண போற கல்யாணம் உன் மகளுக்கு எப்படி கல்யாணம் முடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஆமா மச்சான், பூங்கோடி சொல்றதும் சரிதான். காலகாலத்துல அந்த பிள்ளைக்குன்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பார்த்து கரையத்தி விட்டுட்டோம்னா அது நிம்மதியா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல பாத்தீங்களா? ஆமா மச்சான், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப கேக்குறேன், நீங்களும் என் மகளுக்காக ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாப்பீங்களா? அப்பா அப்பா என்னம்மா மலரு? அப்பா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேணாம்ப்பா. ஏண்டி எடுவட்ட சிரிக்கி, நாங்க உன் நல்லதுக்காக தாண்டி பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா கல்யாணம் வேணான்னு இருக்க? இப்படியே இருக்க போறியாக்கோ? அப்படி சொல்லாத தாயி, உனக்குன்னு ஒரு விடிவு காலம் வேணாமா? இங்க இருந்து நீ கொடுமையா அனுபவிக்கிறதுக்கு உன் புருஷன் வீட்டுல போய் சந்தோஷமா இரு தாயி. அதை பார்த்துட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். அப்பா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா? நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத தாயி. உனக்கு நாங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைப்போம், கவலைப்படாத. நீங்க எனக்கு நல்லதுதான் நினைப்பீங்க, ஆனா நான் இல்லைன்னு சொல்லல. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்க கூட இருந்துட்டு அப்புறமா கல்யாணம் முடிச்சு போறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, என்னோட விருப்பத்தை ஏத்துக்குங்கப்பா. உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே. டாக்டர் தம்பி, நீங்க நல்லா படிச்சது தானே, இந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நான் போய் என்னத்தங்க சொல்றது? நீங்க படிச்ச பிள்ளை தானே, எடுத்து சொன்ன என் பிள்ளை கேட்காதா என்ன? என்ன 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 டிராமா நடந்துகிட்டு இருக்கு? ஓஹோ, இவன் தான் அவளை காப்பாத்தின டாக்டரா? ஆமா அனுஷ்காமா, இவன் தான் நான் சொன்ன மாட்டு டாக்டர். என்ன டாக்டரே, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? யார் யாரு எங்க போறாங்க, யார் எந்த கிணத்துல போய் குதிக்கிறாங்கன்னு பாக்குறதா வேலையோ? ஹலோ, என்ன என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அனுஷ்கா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? படிச்ச திமிர்ல கண்டமானி பேசிக்கிட்டு தெரியாத. என்ன என்ன நான் தப்பா பேசிட்டேன்? சீ, நீ எல்லாம் படிச்ச பிள்ளையா? வெக்கம் இல்லாம சொல்லாத. ஹலோ, நீங்க யார் மொத? எங்க வீட்டு விஷயத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? நானும் அப்பா வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அனுஷ்கா, வாய மூடு. அது உன்னோட அத்தையும் மாமாவும். அத்தையும் மாமாவும்னா அவங்க லிமிட்ல இருக்கணும். தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது. இப்ப நம்ம இருக்கோம், நம்ம என்ன அவங்க வீட்டு விஷயத்துல போய் தலையிட்டுக்கிட்டா இருக்கோம்? இங்க பாருங்க மச்சான், இப்படி பேசுற பிள்ளைகிட்டலாம் இந்த பிள்ளைய விட்டு வச்சிருக்க கூடாது. காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கிற வழிய பாருங்க. ஆஹா, அது எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை பிள்ளையா? எப்படி திமிரு எடுத்து போய் பேசுற? அப்படியே ஆத்தாவோட குணம் உனக்கு அப்படியே இருக்கு. என்ன மதனி, என்ன சொல்லி காட்டுறீங்களா? நானும் என் பிள்ளை ஒரே மாதிரி இருக்கோம்னு. ஆமா, இங்க இருக்கிறதானே அங்க இருக்கு, அப்புறம் எப்படி இருக்கும்? அன்னைய மாதிரி தான் உன் பிள்ளையும் திமிரு பிடிச்சு போய் தெரியுது. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்துனா தானே தெரிய போகுது. அதான் ஒன்னே மணி திமிரு எடுத்து அலையுது. இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம்
இங்க பாரு அனுஷ்கா, நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னையும் உங்க ஆத்தா கூட சேர்த்து வெளியே அனுப்பி வச்சிருவேன் பாத்துக்க. அனுப்புவீங்க அனுப்புவீங்க. இந்த வீட்ல எனக்கு சம உரிமை இருக்கு. யாரையும் என்னையும் எங்க அம்மாவையும் இந்த வீட்ல இருந்து அனுப்ப முடியாது. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.